ராதே கிருஷ்ணா. அன்பர்களுக்கு அடியேனின் நமஸ்காரங்கள். இதுவரைக்கும் கிரகங்களின் காரகத்துவங்களை எல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் பாவங்களுடைய காரகங்கள் அப்படின்னு இனிமேல் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் இன்னைக்கு. இந்த பாவங்களுடைய காரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் 12 பாவங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். 12 ராசிகள், அதை தான் நம்ம பாவங்கள்னு ஏற்கனவே ராசி பாவம்னா என்னன்ற டிஃப்ரென்ஸில் உள்ள வீடியோலாம் படிச்சிருந்தோம். 12 ராசிகள் 12 பாவங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். அந்த 12 பாவங்களுக்கும் காரகங்கள், கோடிக்கணக்கான காரகங்களை அந்த 12 பாவங்களில் அடக்கி வச்சிருக்காங்க. இந்த 12 பாவங்களுக்கான காரகங்களை பற்றி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். முதல்ல இந்த பாவ காரகங்கள் எதுக்காக முக்கியம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஜோதிடர்கிட்ட தன் ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறார். இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த ஜோதிடருக்கு முதல்ல அந்த திருமணம் அப்படின்னா எந்த பாவத்தை பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் அந்த திருமணம் அப்படின்ற காரகத்துவத்துக்கு எந்த பாவத்தை பார்க்கணும், எந்த கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ஜோதிடமே சொல்ல முடியும். அதுக்காக தான் முதல்ல இந்த காரகங்கள், ஏற்கனவே கிரகக்காரங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோலே நான் சொல்லியிருப்பேன், காரகங்கள் தெரியாத ஜோதிடர் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த காரகங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் 12 பாவங்களுக்கு உள்ள காரகங்களையும் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஒவ்வொரு பாவத்துக்கான காரகங்களையும் ரொம்ப தெளிவோடு நான் சொல்கிறேன். இந்த பாவ காரகங்கள் அப்படின்றது என்னன்னா, நாம் அன்றாடம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் 1-2 கிடையாது, நிறைய இருக்குது. அதை கணக்கே சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் சீட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் சீட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்புறம் பதவி உயர்வு, ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வரன் பார்க்குறதாக இருந்தாலும் சரி, அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லை கஷ்டப்படுவாங்களா, அந்த மாதிரி. அப்புறம் ஒருத்தருக்கு வேலை எப்படி இருக்கும், தொழில் செய்வாரா இல்லை வேலை செய்வாரா, அதுக்கப்புறம் கடன் கிடைக்குமா, லோன் விஷயமா ஏதாவது அப்ளை பண்ணுதா அவருக்கு கிடைக்குமா, வீடு கட்டுவாரா இல்லை வீடு வாங்குவாரா, இல்லை பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்குமா, தாய் வழி தந்தை வழி ஏதாவது சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதே மாதிரி ஒருத்தருடைய ஆயுள், ஒருத்தருடைய மன மகிழ்ச்சி சந்தோஷம், அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் மூத்த சகோதரம் இளைய சகோதரம் அவர்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும், என்ன விதமாக இருக்கும், இந்த மாதிரி கோடிக்கணக்கான காரகங்கள் இந்த பாவங்களில் இருக்குது. எல்லா காரகங்களையும் நம்ம ஒரு ஷார்ட்டில் வீடியோவாக நம்ம சொல்லிட முடியாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இதில் வேலை பார்க்கணும். ஒரு ஜோதிடரோட க்ரியேட்டிவிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அலசி ஆராயிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நுட்பங்கள் தெரியும். நிறைய வீடியோக்களை பார்க்கணும், நிறைய புஸ்தகங்களை படிக்கணும். படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் சொல்கிறது எப்படி இருக்குது, ஏன் இந்த இதில் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரகங்கள் எக்கச்சக்கமாக தோன்றும். உங்களுக்கு என்னென்ன காரகங்கள் என்னென்ன இது தெரியறதோ அத்தனை காரகங்களையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாவத்துலேயும் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே காரகங்கள்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 12 பாவங்கள், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காரகங்கள் நம்ம செய்யும் செயல்கள் அனைத்தையும் இந்த 12 பாவங்களில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பாவத்தில் அது வந்துவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இமேஜ் போஸ்ட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதில் அந்த 12 பாவங்கள் உங்களுக்கு 1 2 3 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 12 பாவங்கள். உடனே என்ன கட்டமாக இருக்குது, பாவங்கள்ன்றது நீள்வட்ட வடிவில் இருக்கும்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவங்களை நம்மளோட வசதிக்கேற்ப கட்டங்களாகவே டிசைன் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம். இதில் 12 பாவங்களையும் உங்களுக்கு 1 2 அப்படின்னு வரிசைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன். ரெட் கலரும் க்ரீன் கலரில் இருக்குது. அதுதான் 12 பாவங்கள் அப்படின்றது. நீள்வட்ட வடிவில் இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இங்கே ஸ்கொயராக டிசைன் பண்ணி மாற்றி வச்சுட்டுருக்கோம். நம்மளோட வசதிக்கு ஏற்ப இந்த பாவங்களை கட்டங்களாக மாற்றி வைத்திருக்கிறோம்.
அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்பேன் ஒரு சில பாவங்களை, ஒரு சில பாவங்களில் கிரீன் கலரில் கொடுத்துருப்பேன். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஏன் இது ரெட் கலரில் கொடுத்துருக்காரு, இதை வந்து கிரீன் கலரில் கொடுத்துருக்காருன்னா, பாவங்களில் வந்து 2 வகைப்படும். அகம் சார்ந்த பாவங்கள், புறம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு. இது வந்து உயர்கணித சார ஜோதிட முறை அப்படின்றதுல மட்டும்தான். மித்த பாரம்பரியத்தில் இதில் கம்பேர் பண்ணாதீங்க. பாரம்பரியம் அது செப்பரேட்டது, அதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. தயவு செய்து பாரம்பரியம் படித்தவங்க இதை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதில் வேற மாதிரி இருக்கும், இதில் வேற மாதிரி. உயர்கணித சார ஜோதிட முறைப்படி இந்த பாவங்கள் வந்து அகம் சார்ந்த பாவங்கள், புறம் சார்ந்த பாவங்கள் என 2 வகைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அகம் சார்ந்த பாவங்கள் எல்லாமே வந்து உணர்வு பூர்வமான விஷயங்களை கொண்ட காரகங்கள் நிறைய இருக்கும். புறம் சார்ந்த பாவங்களில் பொருள் சார்ந்த விஷயங்கள் கொண்ட காரகங்கள் நிறைய இருக்கும். எல்லா பாவங்களையும் எல்லா காரகங்களும் இருக்கும். இப்போ ஒரு 1வது பாவம் எடுத்தீங்கன்னா அதில் அகம் சார்ந்ததும் இருக்கும், புறம் சார்ந்ததும் இருக்கும். மெஜாரிட்டியாக வந்து அகம் சார்ந்த காரகங்கள் அந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய பாவங்களில் நிறைய இருக்கும். கிரீன் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்து அகம் சார்ந்த பாவங்கள். இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வந்து புறம் சார்ந்த பாவங்கள். அதுல வந்து புறம் சார்ந்த பொருள் சார்ந்த காரகங்கள் நிறைய இருக்கும், அகம் சார்ந்த காரகங்கள் கம்மியா இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். சரி, அகம் சார்ந்த காரகங்கள்னா என்ன, புறம் சார்ந்த காரகங்கள்னா என்ன? அகம் அப்படின்றது நம்மை பற்றி, நமக்கு சொந்தமான, நம்ம உணர்வு பூர்வமாக உள்ள விஷயங்கள் அனைத்தும் அகம் சார்ந்தது. உதாரணத்துக்கு இப்போ திருமண வாழ்க்கைன்றதை எடுத்துக்கோங்க, அது வந்து நமக்காக பண்ணிக்கிறது இல்லையா. அது மாதிரி நம்ம உணர்வு பூர்வமாக உள்ள விஷயங்கள், நம்மை சார்ந்த விஷயங்கள், ஒரு மனமகிழ்ச்சியோ ஒரு குழந்தை பிறப்போ, இந்த மாதிரி நம்மை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அகம் சார்ந்தது அப்படின்னு எடுத்துக்கணும். புறம் சார்ந்ததுன்னா நம்ம பொருளாதாரத்தை தேடி வெளியில போறோம் இல்லையா, பொருளாதார ரீதியாக ஒரு வேலை பார்ப்பது, ஒரு தொழில் செய்வது, ஒரு சம்பாதிக்கிறதுக்காக வெளியில போய் தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வெளியிலேருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த காரகங்கள் அனைத்தும் பொருள் சார்ந்த காரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பொருள் சார்ந்த காரகங்கள் அனைத்தும் புறம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இதுதான் அகம் புறம் அப்படின்னு சொல்லி இந்த சார ஜோதிடத்துல 2 வகையா பிரிச்சிருக்காங்க. எல்லா காரகங்களையும் 2 வகையா பிரிச்சிருக்காங்க, அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது அப்படின்னு. இந்த மாதிரி பிரிச்சு ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஜாதகர் வந்து ஒரு ஜோதிடத்தை கொடுக்குறாரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அது உடனே நமக்கு வந்து டக்குன்னு பிரிக்கிறதுக்கு ஈஸியா என்ன பண்ணோம், அவர் கேட்குற கேள்வி வந்து எந்த பாவத்தில் வரும் அப்படின்றத சொல்றதுக்கு தெரியும். முதல்ல அவர் கேட்குற கேள்வி வந்து அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா ஒன்று, அதுக்கப்புறம் அது எந்த பாவத்தில் வரும் அதை பார்க்கணும். பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக பலன் சொல்றதுக்கு முடியும். அதனால தான் இதை வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லி இந்த பாவங்களையும் சரி பாவ காரகங்களையும் சரி 2 வகையா அகம் புறம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மேக்சிமம் மெயினாக என்னென்ன காரகங்கள் இருக்குமோ அத்தனையும் கவர் பண்ணுறேன். நீங்களே கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும் மிச்சதெல்லாம். நன்றி.